ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் 1000 ஆண்டுகளாக யாராலும் வெல்ல முடியாத ஒரு நகரத்தில் நீங்கள் வாழ்வதாக நினைத்துப் பாருங்கள். எவ்வளவு பெரிய படை வந்தாலும் உடைக்க முடியாத சுவர்கள். கடவுள் காக்கும் நகரம் என்று நம்பப்பட்ட ஒரு பேரரசு. அதுதான் கான்ஸ்டன்டினோப்பிள். ஆனால் மே 29, 1453 ஒரே ஒரு நாளில் எல்லாம் மாறிவிட்டது. 21 வயது இளைஞன் மெஹ்மெட் இரண்டாம் ஒரு கனவுடன் வந்தான். அவன் ஒரு போரை மட்டும் வெல்லவில்லை, ஒரு பேரரசின் ஆட்சியை முடிக்க வந்தான். அவனை எதிர்கொண்டது கடைசி பைசாண்டின் மன்னன் கான்ஸ்டன்டைன் 11ஆம் பாலாஜியோகஸ். அவரிடம் இருந்தது வெறும் 7000 வீரர்கள், ஆனால் எதிரில் இருந்தது 80,000 படைகள். ஆனால் உண்மையான ஆபத்து எண்ணிக்கையில் இல்லை. மெஹ்மெத் ஒரு புதிய ஆயுதத்தை கொண்டு வந்தான். உலகம் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. பெரிய வெடிகுண்டு பீரங்கிகள். பல வாரங்களாக அந்த புகழ்பெற்ற சுவர்கள் நடுங்கின. மெல்ல மெல்ல உடைந்தது. நம்பிக்கை சிதறியது. இன்னும் நகரம் வீழவில்லை. அதனால் மெஹ்மெத் ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்தான். அவன் தனது கப்பல்களை நிலத்தில் இழுத்து கொண்டு வந்து மலைகளை கடந்து நேராக நகரின் துறைமுகத்துக்குள் கொண்டு வந்தான். இந்த ஒரு செயல் போருக்கு முன்னாடியே எதிரிகளின் மனதை உடைத்துவிட்டது. பிறகு வந்தது அந்த கடைசி இரவு. இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் தேவாலயங்களில் பிரார்த்தனைகள் ஒலித்துக் கொண்டிருந்தன. வீரர்கள் இறப்பதற்காக தயாரானார்கள். மன்னன் கான்ஸ்டன்டைன் 11வது தனது அரச உடையை கழற்றி ஒரு சாதாரண வீரனாக போர்க்களத்தில் இறங்கினார். உயிரை விட மரியாதையை தேர்வு செய்தார். காலை உதயமானதும் இறுதி தாக்குதல் தொடங்கியது. ஓட்டமன் படைகள் அலை போல சுவர்களை மோதின. நகரம் முழுவதும் கைப்பற்றப்பட்டது. அக்கினி, இரத்தம், குழப்பம். பிறகு அமைதி. கான்ஸ்டன்டினோபிளிஸ் வீழ்ந்தது. 1000 ஆண்டுகள் இருந்த பேரரசு ஒரே ஒரு நாளில் முடிந்தது. அதோடு மிடில் ஏஜஸ் முடிந்தது.